அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு குபேர பார்வையோடு அள்ளி அள்ளி கொடுக்க போகும் குரு 8/10/2025 முதல் உச்ச நிலையை அடைய போகும் கடகம். குருவின் அதிசார உச்ச பெயர்ச்சியின் காரணமாக கடகராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுன ராசியில் சஞ்சரித்த குரு பகவான் தற்போது கடகராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். சிம்மத்தில் கேதுவும், கன்னி ராசியில் சூரியனும், சுக்கிரனும், துலாம் ராசியில் செவ்வாயும், புதனும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல குரு பகவானுடைய ஸ்லோகமான குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ் மகேஸ்வரக, குரு சாஷா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இந்த மந்திரத்தை கூறி வழிபடுவதால் நமது குருவிற்கு அறியாமல் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னித்து நாம் அனைத்து வெற்றி அடைய பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்கின்ற மும்மூர்த்திகளின் ஆசிகளும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது. குரு தற்போது உச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக கடகராசி நேயர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் பொதுவாகவே கிடைக்க இருக்கு என்று பார்க்கும்போது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பொறுமையான நபர், சாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர். யார் எது செய்தாலும் கோபம் என்பது அவ்வளவு சீக்கிரம். அதே போல குரு தெய்வ நம்பிக்கை இவர்களுக்கு நிறைய இருக்கும். மதிப்பு, மரியாதை, கடமை, கண்ணியம், ஒழுக்கம், கட்டுப்பாடு இது எல்லாம் நிறைந்திருக்கும். அதே போல பக்தி, பண்பாடு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபராக இந்த குரு உச்சம் பெறும்போது கடகராசினியர்களுடைய பண்பாக இருக்குங்க. இது எல்லாம் எதனால் என்று பார்க்கும்போது குரு உச்சம் பெறுகிறார். எங்கு உச்சம் பெறுகிறார் என்று பார்க்கும்போது கடகராசியில் குரு கூடிய விரைவு உச்சம் பெறுகிறாருங்க. லக்னாதிபதியாக இருப்பது சிறப்பு. இல்லை என்றாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு 2, 5, 9, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருப்பது சிறப்பு. குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெறுவதன் காரணமாக கடகராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது உங்களுக்கு பெரும் பணம் கைகள்ல புரளுங்க. இவ்வளவு நாட்களாக ஏதோ வேலை செய்கிறோம், அதற்கான ஊதியம் கிடைக்கிறது என் குடும்பத்தை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த குருவினுடைய உச்சத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய வாழ்க்கையில பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் எவ்வளவோ வருடங்களாக வராமல் இருந்த பணம் கூட தற்போது உங்களுக்கு தேடி வந்து அவர்களே உங்களிடம் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம தொழில் மற்றும் வியாபாரத்திலும் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க. இதன் காரணமாக குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பகவானுடைய உச்சம் கடகராசினியர்களான உங்களுக்கு அமைய இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாட்களாக வாடகை வீட்டிலேயே பிறந்து வாழ்ந்து வந்த உங்களுக்கு இனி சொந்தமாக இடம் வாங்குவது, நிலம் வாங்குவது அல்லது ஏற்கனவே கட்டிய வீட்டை பழுது பார்த்து குடிபெயர்வது இது மாதிரியான பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க. ஒருவேளை இவற்றை கடன் வாங்கிதான் வாங்க வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் தயங்காமல் கடன் வாங்கி அந்த வீட்டையோ நிலத்தையோ கூடிய விரைவில் வாங்கி உங்களுடைய பெயருக்கு மாற்றம் செய்து உங்களுடைய சொந்த நிலமாகவோ வீடாகவோ மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமைய இருக்குதுங்க. இது உங்களுடைய சிறு வயது கனவு என்று கூட சொல்லலாங்க. அப்படிப்பட்ட ஒரு கனவு ஆசை நிறைவேறும் தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். பணம் இருந்தால் உறவுகள் இருக்க மாட்டார்கள், உறவுகள் இருந்தால் பணம் இருக்காது என்ற நிலை மாறி பணம், புகழ், உறவுகள் அனைத்தும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குருவினுடைய உச்ச பெயர்ச்சி. அதாவது கடக ராசியில் குரு சஞ்சரிக்க போகிறார். குரு தரும் அது மட்டும் இல்லாமல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. இவ்வளவு நாட்களாக ஏதோ நண்பர்கள் என்ற பெயரில் இருக்கிறோம் என்று உங்களுடன் இருந்தவர்கள் இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு உங்களுடைய நல்லது கெட்டது எல்லா விஷயத்திலும் அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அவர்களுடைய ஆலோசனைகள் அல்லது அவர்கள் நீங்கள் செல்லும் இடத்திற்கு துணையாக வருவது என்பது மாதிரியான பல நிகழ்வுகள் அவர்கள் உங்களுக்கு பற்று துணையாக இருந்து உங்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் அமைய இருக்காங்க.
இந்த நண்பர்கள் உங்களுக்கு பல முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காங்க. அதே போல் நீங்கள் இவ்வளவு நாட்களாக வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இனிவரும் காலங்களில் வாழப்போகிற வாழ்க்கைக்கும் ஒருத்தருக்கு நீங்கள் உபதேசம் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை வரம்பு அதிகரிக்க இருக்கு. ஒரு சிலர் ஆசிரியர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக அரசாங்க ஆசிரியர், அதாவது அரசாங்க பள்ளிகளிலோ அல்லது அரசாங்க கல்லூரிகளிலோ ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பத்தில் உள்ள நீங்கள் அதற்கான தேர்வு எழுதிவிட்டு முடிவு கிடைக்காமல் காத்திருக்கும் உங்களுக்கு இந்த ஆசிரியர் பணி தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் அமைய இருக்குது. ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டம் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் அதிகரிக்க இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக நீங்கள் செல்ல வேண்டும் என்றிருந்த கோவில்களுக்கு எளிதாக சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலை, குறிப்பாக குரு பகவானுடைய உச்சநிலை உங்களுக்கு தெளிவுபடுத்துது. பிரகாசமான முகம் உங்களுக்கு இருக்குங்க. அதே போல நிதித்துறை அரசாங்க ரீதியான பல முன்னேற்றங்கள் உங்களுக்காக காத்திருக்குதுங்க. அதாவது தொழில் ரீதியாகவோ, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாகவோ அரசாங்கத்தினுடைய ஆதரவையும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பையும் நாடி இருந்த உங்களுக்கு எளிதில் அவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைத்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. அதே போல் இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு பல வழிகளில் புண்ணியங்களை சேர்க்க இருக்கீங்க. அதாவது இல்லாதவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகள் செய்வது, ஒரு சில மாணவர்களுக்கு கல்விக்கான உதவி செய்வது, குறிப்பாக ஒரு சிறு உதவியாக உணவு இல்லாதவர்களுக்கு உணவளிப்பது என பல நல்ல காரியங்களை செய்து புண்ணியங்களை நீங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பகவானுடைய உச்சம் அமைகிறது. இந்த செயல் உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுடைய குலத்தையே தலைக்க வைக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்து இவ்வளவு நாட்களாக எங்கே இருக்கு, ஏது இருக்கு, இருக்கா இல்லையா என எதுவுமே தெரியாமல் இருந்து வந்தாலும் உங்களுடைய பூர்வீக சொத்து அல்லது பூர்வீக பணம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம பூர்வீக பணம் உங்களுடைய தேடி வந்து உங்களுடைய கைகளில் கூடிய விரைவில் கிடைக்க இருக்கு. இவ்வளவு நாட்களாக பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்கு நீடித்தாலும் கூட அந்த வழக்குகள்ல யாருக்கு உண்மையான உரிமை இருக்கோ அவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு முன்னேற்றமே நிறைந்திருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் குழந்தைகள் பல இன்னல்களை சந்தித்து வந்தவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு குழந்தைகளால் உங்களுக்கு புகழும் மரியாதை அந்தஸ்தும் உயர இருக்குதுங்க. அவர்கள் படிப்பில் காரணமாகவோ அல்லது வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதன் நிமித்தமாகவோ நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம மற்றவர்களுக்கு மத்தியில் மரியாதையோடு நடப்பதன் காரணமாக யாருடைய பிள்ளை இவ்வளவு கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்கிறார்கள் என்பதை வைத்தும் உங்களுக்கு பேரும் புகழ் கிடைக்க இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இவர்களுடைய நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க. புதிய தொழில் அல்லது புதிய வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினியர்களான உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு விதத்தில் தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு வந்த நிலையில் இனி வரும் காலங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் கடன் இருந்துச்சு அப்படின்னு அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்குதுங்க. குரு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால் கணவன் மனைவிக்குள் சண்டையாக இருக்கலாம் அல்லது மூன்றாம் நபரின் தலையீட்டால் பிரிந்த குடும்பம் கூட தற்போது ஒன்று சேர இருக்குது. இதன் காரணமாக குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அம்மா, பிள்ளை, கணவன், மனைவி, பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் இவர்கள் அனைவரும் சேர்ந்ததுதான் ஒரு குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்தில் ஏதோ ஒரு சலசலப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இனிவரும் காலங்களில் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அனுசரித்து நடந்து கொள்வதால் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ஒரு மன நிறைவும் நிம்மதியும் இருக்குதுங்க. மனைவியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஏதோ ஒரு உடல் உபாதையால் அவதிப்பட்டு வந்த அவர்களுக்கு இனி நல்ல காலம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏனென்றால் உடலில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ, அது மட்டும் இல்லாமல் ஆடை ஆபரண சேர்க்கை, தொழில், உத்தியோக ரீதியான பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பழைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்களை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி, கலை ரீதியாக படிப்பதற்கும் அல்லது வெளிநாடுகளில் நிகழக்கூடிய கலை நிகழ்ச்சிகள் நிகழ்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் அமைய இருக்குதுங்க. இதன் காரணமாக மக்கள் மத்தியில் நீங்கள் கூடிய விரைவில் பிரபலமாக இருக்கீங்க.
இருக்கீங்க. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் நிகழப்போகும் சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு என்று ஒரு சில பொறுப்புகளும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகாரமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கல்விக்கு தேவையான ஸ்காலர்ஷிப் அல்லது அங்கு தங்குவதற்கான இடம், உணவு என அனைத்து வசதிகளும் நீங்கள் எதிர்பாராத விதமாக எளிதில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இப்படி எல்லா வசதிகளும் எளிதில் கிடைப்பதால் உங்களுடைய கல்வியை முழு மனதோடு ஒருங்கிணைத்து கல்வியை முடித்து வெற்றி பெற்று வேலையோடு நாடு திரும்புவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க. இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவான் உச்சம் பெறும்போது உங்களுடைய விவசாய தொழிலில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்க இருக்கு. எந்த ஒரு விளைச்சலை நீங்கள் செய்தாலும் அவற்றில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க. இதன் காரணமாக பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமல்லாமல் குடும்பத்தார்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கையில் பணம் இல்லாததால் பிள்ளைகளுடைய கல்யாணம் அல்லது அவர்களுடைய வேலை நிமித்தமாக எந்த ஒரு முயற்சியும் செய்ய முடியாமல் அவதியுற்று மனக்குழப்பத்தில் இருந்து வந்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு குரு உச்சம் பெறும்போது குலம் உச்சம் பெறும் என்பது போல இவ்வளவு நாட்களாக ஏன் வருடங்களாக கூட குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருக்கும் மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இதன் காரணமாக குரு உச்சம் என்றால் குலம் உச்சம் என்பது போல பல முன்னேற்றங்கள் சாதகங்கள் நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இவ்வளவு நாட்களாக உங்களுடைய வாழ்வில் தடைபட்டு வந்த காரியம் அனைத்தும் துரிதமாக நடைபெற இருக்கு. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு. என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அதே போல உத்தியோக ரீதியாகவோ அல்லது மற்ற காரணத்திற்காக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கூடிய விரைவில் நிகழ இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கிய பொறுப்பை நீங்கள் பெற இருக்கீங்க. அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. இத்தருணங்களை நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. அது மட்டும் இல்லாமல் 21 முறை குரு ஸ்லோகத்தை சொல்லி வழிபடுவதன் மூலமாகவும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.